ஆண்டவர் பாருங்க, ஒரு அலங்கத்தை கட்ட வந்தாராம். எங்க போய் நெகேமியா ஒரு அலங்கத்தை விழுந்து போய் கிடக்குன்னு ஒரு அலங்கத்தை கட்ட போயிருக்கிறார். அதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கணும். அந்த உலகத்துல யாரெல்லாம் பர்மிஷன் வாங்கணும். என் அலங்கம் தீட்டுப்பட்டு போய் கிடக்கு, இடிஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு சொல்லி இந்த அலங்கத்தை கட்ட போயிருக்கிறாரு. அதுக்கு எங்கெங்கெல்லாம் பர்மிஷன் கட்டுறாரு பாருங்க. அஷ்டதாட்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சை ரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. ராஜாவுக்கு தான் எடுத்து கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? மது, திராட்சை ரசம். திராட்சை ரசம் ராஜாவுக்கு எடுத்து கொடுக்கிறாரு. அப்ப எடுத்து கொடுக்கும் போது அவரு துக்கமானதா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அவரு கண்டுபிடிச்சேன்னு அவரு ஒண்ணுமே செய்யல. அவர் துக்கம் எதுக்காக துக்கமா இருந்தார் தெரியுமா? தன்னுடைய அலங்கம் இடிஞ்சு போய் கிடக்குன்னு துக்கமா இருந்து அவர்கிட்ட வந்திருக்கிறார். அதை பாருங்களேன் கொஞ்சம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து, அப்ப நம்ம மனசுல இருக்கிறது இருதயத்துல இருக்கும் போது நம்ம முகத்துல காட்டிடும். எங்க போனாலும் முகத்தை அகத்தின் அழகு முகத்துல காட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப இந்த ராஜாவு கண்கள்ல முகத்துல தெரிஞ்சு போச்சு, அவர் முகத்துல என்ன துக்கம் இருக்கு, ஒரு அலங்க இடிபட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த உலகத்துல எத்தனை மனிதர்கள், எத்தனை கோடி மனிதர்கள் இன்னைக்கு இயேசுவை அறியாம இருக்கிறார்கள். நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன் பிள்ளைகளே. நீங்க எல்லாம் எவ்வளவு கோடி மக்கள் இன்னைக்கு தெரியாம இருக்கிறாங்க, யாருன்னே தெரியாது, இயேசுன்னா யாருன்னே தெரியாது. அப்படியாப்பட்ட பிள்ளைகள் இருக்காரு. எல்லாத்தையும் அவர் தான் படைச்சாரு, உலகத்தையே அவர் தான் படைச்சாரு, உலகத்தையே உருவாக்கினாரு. ஆனா நம்ம தான் அதை கொஞ்சோண்டு கடந்து போறோம், ஆண்டவர் விட்டு தூர போறோம். ஆனா ஆண்டவர் பிள்ளைகளை விடவே மாட்டார், என்னைக்கு உங்களை கைவிடவே மாட்டார். அவரை காக்குற தேவனுங்க. கலங்கரை விளக்குன்னா, ஒரு கப்பல் கடல்ல வருதுன்னா அந்த கலங்கரை விளக்க பார்த்துதாங்க அந்த கப்பல் வரும். கரையில அந்த கப்பல் வருது அப்படின்னா கலங்கரைன்னு ஒரு விளக்கு இருக்கும், அந்த விளக்க பார்க்கும் அந்த கப்பல். பார்த்தாதான் என் ஆண்டவர் அழகா பேசுவார். அந்த விளக்க பார்த்து இந்த கப்பல் கரைக்கு வருங்க. அப்படி நம்ம ஆண்டவரை கூப்பிடும் போது உங்களுக்கு அரணான பட்டணமா இருப்பார், அரணான கோட்டையா இருப்பார். உங்களோட அவர் பேசுவார், தினம் தினம் பேசுவார். இது நீங்க போட்டு நீங்க பார்க்க உங்கள் மனம் புதிதாகுங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு கொழுத்த கன்றுக்குட்டிகளை போல வளருவாங்கங்க. ஒரு திராட்சை செடி எப்படின்னா நல்ல சந்தோஷமா வளர்றது போல உங்க குழந்தைகள் எல்லாம் வளரும். அவர் கிருபை உங்கள் பிள்ளைகளோடு உங்களோடு கூட தேசத்தோடு உங்க ராஜ்யத்தை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென்.